ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிஸ்க்கை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம ரிஸ்க்கை எப்படி கம்மி பண்ணி ப்ராஃபிட்ஸ் எப்படி அதிகப்படுத்துறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றியான ஓவரால் டீட்டெயில் அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஓவரான டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஸோ நான் எப்படிலாம் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுறேன் ஆன் த பிகினிங் ஸ்டேஜில், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதால என்னோட ஸ்டைல் வந்து மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நான் எப்படி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியான இன்கமை நான் மேக் பண்ணேன், ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்த டவுட் என்னன்னா, ப்ரோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறேன்னு தெரியுது, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தெரியும், ஆனால் எங்கே டார்கெட் வைக்கிறதுன்னு தெரியல ப்ரோ, எப்படி வந்து லாஸஸை கம்மி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற விஷயம் எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸை வந்து என்னோட டார்கெட்டாக வந்து வைக்கிறேன். ஆன் த பிகினிங் ஸ்டேஜில் நான் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது 1:1க்கு என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் வந்து நான் ஒரு $100 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஓகேவா. இந்த இடத்துக்கு போகும்போது என்னோட ட்ரேட் வந்து $100 வந்து ப்ராஃபிட்டில் வந்து காமிக்கும், கரெக்டாக. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த $100 எக்ஸாம்பிளாக வந்து 1.0 லாட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் 0.5 வந்து கட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. ஸோ கட் பண்ணும்போது இந்த $100 $50 வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகிரும். ரெஸ்ட் ஆஃப் த $50 வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற விஷயத்துக்கு நான் போவேன். சப்போஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவை டேப் பண்ணி கீழே கொஞ்சம் இறங்கி அகெயின் போய் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் 1:2 போகும்போது எனக்கு $100 ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேவா. ப்ரீவியஸாக புக் பண்ண $50. ஸோ ஓவராலாக நான் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா $150. அதாவது என்னோட ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.5%, 1% ரிஸ்க் அண்ட் 1.5% ட்ரேட். ப்ரோ 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க, மினிமம் 2 தான் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா, என்னோட ரிஸ்க் வந்து இந்த 0.5 வரைக்கும் தான், அதாவது 1% வரைக்கும் தான். ஸோ ஒன்ஸ் அந்த 1% ஹிட் ஆயிடுச்சுனாலே நான் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போச்சு, இங்கேருந்து வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் வந்து இங்கே எதுவுமே லாஸ் பண்ணலை, என்னோட கேபிட்டல் நான் வந்து சேஃப்டியாக வச்சுருக்கேன். நான் இந்த ட்ரேடை வந்து 1:2 வந்து ஃபுல் டிபியாக ரன் பண்ணுறேன்ற பட்சத்தில் எனக்கு என்ன நிறைய டைம் வந்து நடந்த விஷயம் என்னன்னா, 50% லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணிவிட்டு நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதால எனக்கு வந்து $100 லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஆன் த பிகினிங் ஸ்டேஜில் மார்க்கெட் எப்பெல்லாம் 1:1 வந்து ஹிட் ஆகுதோ அப்போ நான் வந்து என்னோட பார்ஷியல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். எப்பெல்லாம் வந்து 1:1 ஹிட் ஆகிட்டு அகெயின் போய் டிபி ஹிட் ஆகுதோ அங்கே வந்து ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து என்னோட ஹையே இருந்தாலும் நான் டார்கெட் வந்து பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ரூலாக இருந்தது ஆன் த பிகினிங் ஸ்டேஜில், ஓகேங்களா. ஸோ வந்து பார்ஷியல்ஸ் வந்து எப்படி புக் பண்ணணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், ரிவார்டை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிடச்சிருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு லைவ், அதாவது வந்து ஒரு ட்ரேடை வந்து நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் வந்து எடுத்திருப்பேன், எப்படி வந்து அதில் வந்து நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பேன் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம், ஓகேவா. ஸோ வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஏரியாவிலேருந்து நான் எடுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஏரியாவை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஐடிஎம் வந்து இந்த இடத்துல ஒரு ஐடிஎம் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து மைனராக ஐடிஎம் இதுன்னு பார்க்கலாம், மேஜர் ஐடிஎம் இதுன்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஐடிஎம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எஸ்சிஓபி கிடச்சா நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ மார்க்கெட் கீழே வருது, மைனர் ஐடிஎம்மை ஸ்வீப் பண்ணியிருக்கு, மேஜரை வந்து ஸ்வீப் பண்ணலை, ஓகேங்களா. ஓகே ரைட் டன். ஸோ மைனர் ஐடிஎம்மை ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துல எஸ்சிஓபி கொடுத்த காரணத்தால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பை ஆர்டரை பிளேஸ் பண்ணுறேன்.
நான் எப்போவுமே பண்ணுற விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் வைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா 1:1 தான் வந்து வைப்பேன். 1:1 வந்தால் எப்படி ப்ரோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. நான் இந்த இடத்துல அலாட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இந்த இடத்துல அலாட்ஸை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி அலாட்டை வந்து நான் போட்டுட்டு ஓகேவா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செட் அலாட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆட் அலாட்னு கொடுத்தாலும் வரும். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அலாட்ஸை வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிப்ளை மோடில் வந்து அலாட்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, நான் ரிப்ளை மோடில் தான் இப்போ வந்து காமிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல மார்க்கெட் டேப் பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட் வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஸோ பண்ணிவிட்டு நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல மார்க்கெட் என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா, இப்போது என்னோட மேஜர் ஐடிஎம் வருது. ஓகேங்களா, இன்டர்னல் ஐடிஎம்மில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். மேஜர் ஐடிஎம்மில் டைப் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்ச காரணத்தால் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எஃப்இஜி, அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ நம்ம பார்க்கலாம். கரெக்டாக மார்க்கெட் இங்கே ஹை வச்சு லோ வைக்காமல் போயிருக்கு, இங்கே ஹை வைக்காமல் தான் போயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பெருசாக ஆர்டர் பிளாக்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து தெரிகிற ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான். இதுக்கு முன்னாடியே எனக்கு எஸ்யூபி கிடச்சதுன்னா நான் என்ட்ரி போவேன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு எஸ்யூபி எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அந்த கிடச்சதால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன் நான் எடுக்கிறேன். ஸோ லாங் பொசிஷன் வந்து டேப் ஆயிருச்சு. ஸோ வந்து என்னோட 1:1க்கான டார்கெட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா, அட்மோஸ்ட் இந்த இடம். ஸோ 1:1 எனக்கு டிகர் ஆகுதா? ஸோ வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1:1 வந்து ஹிட்டு. பார்ஷியலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸ்டாப் லாஸஸை நான் இங்கே தான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ 1:1 ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் 1:2 வந்து டார்கெட் பண்ணுவேன். ஸோ வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. சப்போஸ் இது ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா எனக்கு வந்து நான் சேஃப்டியாக இருப்பேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் விஷயம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஐடிஎம்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்ச மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இமீடியட்டாக என்ன வந்துச்சு, மார்க்கெட்டில் ஒரு அக்ரெசிவான மொமெண்டம் வந்து வந்திருக்கு. அதால தான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஹையை நான் டார்கெட் பண்ணும்போது மார்க்கெட் மேபி இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நான் லாஸஸ் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல்ஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட நல்ல கான்செப்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ.